இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஹெல்தியா ஒரு டெசர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சாக்லேட் மூஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இத பண்றதுக்கு ஜஸ்ட் அவகாடோ அண்ட் சாக்லேட் போதுங்க. நல்ல ரைப்பான அவகாடோவை இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு பிளெண்டர் ஜார்ல எடுத்துக்கோங்க. இதுக்கு ஸ்வீட்னருக்கு நீங்க ஐதர் சுகர் இல்லாட்டி ஹனி ஆட் பண்ணிக்கலாம், மேப்பிள் சிரப் கூட யூஸ் பண்ணலாம். ஃபிளேவருக்கு கொஞ்சம் வெனிலா பேஸ்ட் சேர்த்து அரைச்சு எடுத்துருங்க. உங்களோட ஃபேவரட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து அதை இந்த அரைச்ச அவகாடோல சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் விட்டீங்கன்னா உங்களோட மிக்ஸ்சர் ரெடி. இது சின்ன சின்ன சர்விங் கிளாஸ்ல பைப் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட டெலிஷியஸான ஹெல்தியான சாக்லேட் மூஸ். ஸ்பைசி ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஃபயர் நூடுல்ஸ் உங்களோட டாப் ஃபேவரட்டா இருக்கும். இதை பண்றதுக்கு கார்லிக், ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட், சில்லி பவுடர், வறுத்த எள்ளு இதை ஒரு பவுல்ல எடுத்து ஹாட்டான ஆயில் ஊத்தி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுல பீனட் பட்டர், சோய் சாஸ், ஹனி, வினிகர், சால்ட் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இதுதான் உங்களோட ஃபயர் சாஸ். இப்போ உங்களோட ஃபேவரட் நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துருங்க. நீங்க ஸ்பெகதி கூட யூஸ் பண்ணலாம். இந்த பாயிலான நூடுல்ஸை இந்த சாஸ்ல கலந்து நல்லா டாஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபயர் நூடுல்ஸ் ரெடி. மேல ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அண்ட் எள்ளு போட்டு சர்வ் பண்ணுங்க. அவ்வளவு அடிக்டிவா இருக்கும். இத மாதிரி இருக்கிற இந்த வெஜிடபிளோட பேரு பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ். இது தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைம்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி குக் பண்றதுன்னு பாத்துக்கலாம். தண்ணியில உப்பு சேர்த்துட்டு அதுல இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணி 8 to 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. ஒரு நைஃபை வச்சு பிரெக் பண்ணீங்கன்னா ஈஸியா உள்ள போகணும். இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு லெமன் ஜூஸ், ஆயில், சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் சேர்த்து கலந்துட்டு அதை ஒரு பேக்கிங் ட்ரேல மாத்தி ஒரு கப்பை வச்சு ஸ்மாஷ் பண்ணி மேல கொஞ்சம் பார்மசான் சீஸ் தூவிடுங்க. இதை 220 டிகிரி செல்சியஸ் அவன்ல 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸ்மாஷ்ட் பிரசல். இந்த காட்டேஜ் சீஸ் பேன்கேக் வைரல் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன்னா இந்த பேன்கேக் அவ்வளவு ஃப்ளஃபி அண்ட் அவ்வளவு டேஸ்டி. இந்த ரெசிபில மொத்தம் 25 கிராம் புரோட்டீன் இருக்கு. இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் காட்டேஜ் சீஸ் பண்ணிடலாம். 1 லிட்டர் பாலை பாயில் பண்ணி கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊத்தி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 1/2 hour வச்சிருங்க. பால் கர்டில் ஆயிடும். இத வடிகட்டி ஒரு பவுல்ல மாத்திட்டு இதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கிரீம் ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காட்டேஜ் சீஸ் ரெடி. இதுல ஒரு கப்ல 25 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. இப்ப பேன்கேக் பேட்டருக்கு காட்டேஜ் சீஸ், சுகர், வெனிலா எசன்ஸ், முட்டை அடிச்சு எடுத்துருங்க. ஒரு பவுல்ல மைதா மாவு, உப்பு, பேக்கிங் பவுடர் கலந்துட்டு அதுல இந்த பீட் பண்ணி வச்சிருக்கிற மிக்சரை ஊத்தி பேன்கேக் பேட்டர் திக்கா ரெடி பண்ணிருங்க. கொஞ்சம் ஆயில்ல இந்த பேன்கேக் பேட்டர் ஒவ்வொரு ஸ்கூப் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ஆகுற வரைக்கும் 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துருங்க. இந்த பேன்கேக் ரெசிபி மஸ்ட் ட்ரை. இது சிரப் இல்லைன்னா ஹனி அண்ட் பவுடர்ட் சுகர், பெரிஸ் கூட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.